வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறையா முன்னாள் அமைச்சர் திருப்பி பார்த்திங்கன்னா சசிகலா புகைப்படத்தை வந்து பேக்கில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு தான் ஆதரவாக வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் பார்த்திங்கன்னா சீனியர்களே பார்த்திங்கன்னா சசிகலா கூட நம்பிடலாம், எடப்பாடி பழனிசாமி நம்பினா நம்மளுக்கு வந்து மோசம் தான் போயிடும்ன்ற மாதிரிக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து கட்சிக்காண்டு உண்மையாக இருந்தவங்க யாருன்றதை பார்த்திங்கன்னா தெரியும். சசிகலாவால் தான் முதலமைச்சர் ஆனார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் சசிகலா பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்த நபர் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்வாங்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அதை பயன்படுத்திக்கிட்டாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்தா முதலமைச்சரானாரு. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்ககிட்ட வந்து காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகலை. ஜெயலலிதா ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும்போது ஓபிஎஸ்ட்டு அந்த பதவியை ஒப்படைச்சிட்டு போவாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அம்மா வெளியே வந்தால் ஓபிஎஸும் கொடுத்துருவார். ஸோ இதையவே மாற்றி தான் சொல்லிட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நான் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆனது வந்து எம்எல்ஏக்கள்னாலன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுவே தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இன்ன வரைக்கும் நிலவிட்டுருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர்